புறாக்கலை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஹோமிங் பேர்ட்ஸை எப்படி டிப் பண்ணுறது ரேஸ் டயத்துலங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5 இயர்ஸாகவே பூட்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பூட்டெக்ஸ் தான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறையா பேர் ஸ்ப்ரே பவுடரு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லாத்த விட டிப் பண்ணுறதுக்கு பூட்டெக்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பூட்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 ml கனெக்ட் பண்ணி நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேர்ட்ஸாக டிப் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம இருக்க எல்லா பேர்ட்ஸையுமே தனியாக நம்மளோட பேனரிங் பாக்ஸில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேர்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு பேர்டாக பிடிச்சி டிப் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோடு நம்ம பேர்ட்ஸை டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல பூட்டெக்ஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறதோட கொஞ்சம் பேபி ஷாம்பும் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த பேர்ட்ஸோட ஃபெதர்ஸ் வந்து இதுக்கு ரொம்ப லைட் ஆகிக்கணும். அதனால் கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக நனையும். நம்ம ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு முக்குறதுக்கு அவசியம் இருக்காது. பேர்ட்ஸ் வந்து உள்ளே நம்ம தண்ணிக்குள்ளே டிப் பண்ண உடனே டக்குன்னு பேர்ட்ஸ் நனைய ஆரம்பிச்சிடும். பூட்டெக்ஸ் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு டெஃபினட்டாக இரிட்டேஷனாக தான் இருக்கும். நைட்டெலாம் பார்த்திங்கன்னா தூங்காது. அப்படியே பேர்ட்ஸில் உட்காந்துக்கிட்டு டப்பன்னு தட்டிக்கிட்டே தான் இருக்கும். காலை உதறிக்கிட்டு சொரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நல்லா எஃபெக்டிவாக இருக்கிறனால நம்ம இதை தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. பூட்டெக்ஸ் நான் ஏன் ரொம்ப எஃபெக்டிவாக சொல்கிறேன்னா, நான் ரேஸ் லாஃப்ட் எனக்கு மாடியில் இருக்குது. அது கீழே ஸ்டாக் லாஃப்ட் இருக்குது. நான் ரேஸ் லாஃப்ட்டை வந்து டிப் பண்ணிவிட்டு கீழே உள்ள லாஃப்ட்டுக்கு நான் ஸ்டாக் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணேன் ஒரு வருஷம். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ பேர்ட்ஸு நம்ம டிப் பண்ண பேர்ட்ஸுக்கு ஒரு ரேஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம டிப் பண்ணுறோம். ஒரு 3 மாதம் பார்த்திங்கன்னா எந்த தொல்லை எதுவுமே லைஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கீழே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதம் 1.5 மாதத்துலேயே அந்த புறாக்குள்ள பேன் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னையை பொறுத்தவரை பூட்டெக்ஸ் தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அளவு வேணால் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நான் 1 லிட்டருக்கு 1 ml கலந்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் அரை ml கூட கலந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குன்றாங்க. நான் அப்படியே 1 லிட்டருக்கு 1 ml ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அதுவே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்குது. டிப்பிங் பண்ணுறப்ப மோஸ்ட்லி பேர்ட்ஸோட கண்ணில் தலைக்கு மேலேயே படாத மாதிரி நம்ம பார்த்துக்கிறணும். முடிஞ்ச வரை புறாவோட மண்டையை மட்டும் நல்லா தூக்கி பிடிச்சிக்கிட்டு கழுவுறது நல்லது. எப்போதுமே ஒரு 2 பேர் சேர்ந்து டிப்பிங் பண்ணோம்னா நல்லது. ஒரு ஆள் பேர்டை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆள் நல்லா அலசுனா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஏன்னா கண்ணில் பட்டுச்சுன்னா ரொம்ப காந்தும். பேர்ட்ஸுக்கு கண்ணெலாம் பொங்கிக்கிட்டு ஒரே தண்ணியாக வரும் கண்ணில் இருந்து. ரொம்ப சிரமப்படும். அதனால் முடிஞ்ச வரை 2 பேர் சேர்ந்து டிப் பண்ணால் நல்லது. இன்கேஸ் நம்ம டிப் பண்ணால கண்ணில் பூட்டெக்ஸ் வாட்டர் பட்டுருச்சுனாலும் உடனே ஒரு ப்ளெயின் வாட்டர் எடுத்து நல்லா கொஞ்சம் அலசி விட்டுருங்க. அப்படி நம்ம அலசி விடாமல் விட்டோம்னா கண் வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டிப் பண்ண வாட்டரை ஒரு ஸ்ப்ரேயரில் எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு லாஃப்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லாஃப்ட்டில் எல்லா இடத்துலையும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுவும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சின்ன கருப்பு வண்டு இந்த ஒரு புழு மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடனே செத்து போயிடும். நம்ம அந்த வாட்டரையும் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ரொம்ப சொதன்னு ஆக்கிடாமல் லைட்டாக எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 15 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் பூட்டெக்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா 20 புறா வரை நீங்கள் அதில் டிப் பண்ணலாம். அதுக்கு மேலே டிப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி கலர் மாறுறத நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா புறாவில் உள்ள பவுட்ரு கோட்டிங் எல்லாம் மிக்ஸ் ஆகி வெள்ளை கலராக மாறும். அந்த மாதிரி டயத்தில் தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்த புறாக்கள் நம்ம டிப் பண்ணுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கலந்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். டிப்பிங் பண்ணுறது மோஸ்ட்லி நல்லா வெயில் அடிக்கிற நாளை பார்த்து செலக்ட் பண்ணி அன்னைக்கு டிப் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. அதே மாதிரி டிப் பண்ணிவிட்டு சில பேர் ப்ளெயின் வாட்டரில் அலசிட்டு விடுவாங்க. நான் மோஸ்ட்லி அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் வந்து பூட்டெக்ஸ் வாட்டரோட டிப் பண்ணதோடு அவ்வளோதான். அப்படியே ஆவரிக்குள்ளே ஃப்ரீயாக விட்டுருவேன். பேர்ட்ஸ்லாம் நல்லா ஃப்ரீயாக நிற்கும். அதுலேயே அது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் திரும்ப லாஃப்ட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுறேன். இது பார்த்திங்கன்னா டிப் பண்ண அன்னைக்கு ஈவினிங் நான் மத்தியானம் டிப் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் இப்படி தான் ஃபுல்லாக சொரிஞ்சிக்கிட்டே ரெஸ்ட்லெஸ்ஸாக நின்றுட்டே இருக்கும். டிப்பிங் பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் அவ்வளோ ஃபீட் எடுக்கவே செய்யாது. அதனால் மோஸ்ட்லி நம்ம டிப் பண்ணுற அன்னைக்கு மார்னிங்கே ஃபுல்லாக நல்லா அதுகளுக்கு விருப்பமான ஃபீடு நல்லா பண்ணிடணும். வயிறு ஃபுல்லாக அது எடுக்கிற அளவு நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிப் பண்ணணும்.
ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். அவ்வளோவா எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடல. டிப் பண்ணுற அன்னைக்கு எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடாதுங்க. அதனால் எப்போதுமே நம்ம டிப் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம அன்றைக்கி மார்னிங்கே மறந்துடாமல் கம்ப்ளீட்டாக அதுகளுக்கு நல்லா ஃபீட் பண்ணிடணும். ஓரளவு டிப்பிங்கை பற்றி நான் ஃபாலோ பண்ணுற ப்ரொசீஜரை என்னால் முடிஞ்ச அளவு கிளாரிட்டியாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.